Hi students, welcome to our channel. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th பயாலஜிக்கான ஒரு 2025 குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கான ஒரு அஃபிஷியலான கொஷின் பேப்பர் பார்க்க போறோம், கவர்மெண்ட் கொஷின் பேப்பர். இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் என்ன பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பண்ணுங்க. வீடியோ பார்க்கக்கூடிய நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க, தயவு செஞ்சு லைக் போட்டுட்டு பாருங்க. ஓகே, இப்போ இந்த கொஷின் பேப்பர் ஒரு மாடல் கொஷின் பேப்பராக பார்த்துக்கோங்க. சொல்ல முடியாது, இந்த கொஷின் பேப்பர் கூட உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வரலாம். அந்த மாதிரிலாம் ரிப்பீட்டடான கொஷின்ஸ்லாம் வந்திருக்குது. ஸோ அதனால இந்த கொஷின் பேப்பரையும் நல்லா பார்த்துக்கிறங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் 11th பயோபாட்டனி, பயோஸ்வாலஜி ரெண்டுக்குமே தனித்தனியாக இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய கொஷின்ஸை நீங்கள் தரவாக படித்தாலே போதுமானது. கண்டிப்பாக உங்களால் அவுட் ஆஃப் 70க்கு 65 மார்க்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அந்த நம்பிக்கையோடு நீங்கள் கண்டிப்பாக படிங்க, சரியா? ஓகே, இப்போ இந்த 1 மார்க் கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின்ஸும் இருக்கு. உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின் கேட்பாங்க. மூணாவது இன்டீரியர் கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ இன்டீரியரும் கொஞ்சம் தரவா இருந்தீங்கன்னா 1 மார்க்ல ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். 1 மார்க் மட்டும் நீங்கள் ஸ்கோர் பண்ணணும், அவ்வளோதான். 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்லாம் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட்லேருந்து வந்துடும். ஸோ அதனால பிரச்சனை இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் பயோ பாட்னியில் பார்த்தீங்கன்னா பார்ட் 2 மார்க்ல எத்தனை கொஸ்டின் நம்ம சொன்னது வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் பிளெக்டோஸ்டீல், கிவ் அன் எக்ஸாம்பிள். இது அப்புறம் draw and label the parts of the leaf. அப்புறம் write any 2 uses of herbarium. அப்புறம் what are the 4 stages of mitosis. அப்புறம் differentiate between aggregate fruit and multiple fruit. ஸோ 6ல் 5 கொஷின் நம்ம கொடுத்த கொஷின் வந்திருக்குது, இந்த கேப்னோஃபிலிக் பாக்டீரியாவை தவிர. அப்போ எனி 4 கேட்டிருக்காங்க. இந்த 5ல் நீங்கள் கண்டிப்பாக 4 அட்டன் பண்ணிடலாம். ஸோ அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. நெக்ஸ்ட் 3 மார்க் கொஷின் பாருங்க. 3 மார்க்ல state the merits and demerits of 5 kingdom classification. அதுக்கப்புறம் difference between rough endoplasmic reticulum and smooth endoplasmic reticulum. அதுக்கப்புறம் state the properties of water. இந்த 3 கொஸ்டின் நம்ம கொடுத்த முக்கியமான கொஸ்டின்ல இருந்து கேட்டிருக்காங்க. எனி 3 தான் அட்டன் பண்ணணும், இன்க்ளூடிங் கம்பல்சரியும் சேர்த்து. அப்ப 3 × 3 9 மார்க்ஸ் நமக்கு இதுல எடுத்துடலாம். 5 மார்க் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா briefly discuss on 5 kingdom classification. அப்புறம் ஃப்ளோரல் கேரக்டர்ஸ் ஆஃப் கிளிட்டோரியா டெர்னேஷியா. இது ரெண்டும் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட்லேருந்து வந்திருக்கு 20ல். ஸோ 2ல் ஏதாவது ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிக்கலாம். அதே போல் 21ல் பார்த்தோன்னா பி கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. இது நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட்லேருந்து வந்திருக்குது. அப்போ அதுவும் அட்டன் பண்ணிடலாம். ஸோ 4 2 மார்க்கு, 3 3 மார்க்கு, 2 5 மார்க்குமே அட்டன் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் கொஸ்டின் பேப்பர் இருக்குது. இதே போல தான் உங்களுக்கும் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ஸோ பயப்பட வேணாம். நெக்ஸ்ட்டு பயோஸ்வாலஜி பாருங்க. பயோஸ்வாலஜி அதே போல 8 1 மார்க் கொஸ்டின்ஸு. பயோ பாட்னியில் இல்லைனாலும் பயோஸ்வாலஜியில் தான் நமக்கு அதிகமாக இன்டீரியர் கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ பயோஸ்வாலஜி நல்லா தரவாக பார்த்துக்கிறங்க, சரியா? ஓகே, இப்போ 2 மார்க்கில் பார்த்தோம்னா கொஸ்டின் நம்பர் 10, ஒயிட் அடிப்போஸ் டிஷ்யூ ஃப்ரம் ப்ரௌன் அடிப்போஸ் டிஷ்யூ. அப்புறம் ஃபங்க்ஷன் ஆஃப் HCI இன் செக்ரீட்டட் இன் ஸ்டொமக். அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒயிட் பிளட் செல்ஸு, அப்புறம் லிம்ஃப். இது எல்லாமே நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட்லேருந்து வந்திருக்குது. அதே போல் 3 மார்க்கில் பார்த்தோன்னா சம் எபித்தெலியல் டிஷ்யூஸ் ஆர் சூடோ ஸ்ட்ராட்டிஃபைட், வாட் டஸ் திஸ் மீன். இது நம்ம கொடுத்தது. 3 ஃபீச்சர்ஸ் தட் கேரக்டரைஸ் கிளாஸ் மெமேலியா. இது நம்ம கொடுத்தது. ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு சர்க்குலேஷன் நம்ம கொடுத்தது. அதுக்கப்புறம் மெயின் ஹார்மோன்ஸ் இன்வால்வ் ரெகுலேஷன் ஆஃப் த ரீனல் ஃபங்க்ஷன். இதெல்லாமே நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட்லேருந்து வந்திருக்கு. அப்போ 4 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. எனி 3 நம்ம அட்டன் பண்ணிடலாம், இன்க்ளூடிங் கம்பல்சரி வந்து நமக்கு 17th கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அது நமக்கு கொடுத்தது ஃப்ளோ டியூரிங் ரெஸ்பிரேஷன் பாத்வே ஆஃப். இது நம்ம இல்லை, சரி. அப்போ 2 3 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். 5 மார்க்கில் பார்த்தோன்னா 20ல் பி டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆஃப் ஃப்ரானா ஹெக்ஸாடக்டைல நம்ம கொடுத்தது. 21ல் ஏ மெக்கானிசம் ஆஃப் ப்ரீதிங் நம்ம கொடுத்தது. இந்த கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட் பீட் வந்து இது நமக்கு 7th லெசன்லேருந்து வந்திருக்குது. 7th லெசன் நமக்கு போர்ஷனில் கிடையாது, சரியா? 6 லெசன்ஸ் தான். பட் இது ஒரு கொஸ்டின் மட்டும் நமக்கு 7th லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம மெக்கானிசம் ஆஃப் ப்ரீதிங் அதை நம்ம அட்டன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம கொடுத்ததுலேருந்து தான் எல்லா கொஸ்டின்ஸுமே கேட்டிருக்காங்க. ஸோ அதனால கண்டிப்பாக இதுலேயும் நம்ம ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம், சரியா? ஓகே, தேங்க்யூ.